ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு புர்கா ஹேண்ட் ஆர்டிஸ்ட்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் உங்கள் வீட்டில் பழைய புர்கா இருக்கும், அது புர்கா புதுசாக இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டோன் கொட்டி போயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி கொட்டி போயிடுச்சுன்னா நம்மளால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போக முடியாது. அப்போ நம்ம இந்த புர்கா போட முடியாத நிலைமையில் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இது மாதிரி புர்காவோட ஷால் வந்து வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கும், சில பேர் யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற ஷாலை நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த ஹேண்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, இது வந்து ஒரு ஃபிஷ் டைப்பில் நான் வந்து தைக்க போகிறேன். இதில் நம்மளுக்கு எந்த அளவு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவில் இந்த ஷாலில் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதோட பழசை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸ் அதில் வச்சு ப்ளீட் கொடுத்து தைச்சிடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் ப்ளீட் கொடுத்து ரெடியாக தைச்சிக்குவோம். அதுக்கு பிறகு அதோட அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஸ்டோன் ஒட்டலான்னு இருக்கேன், அதனால் கொஞ்சம் நைஸாகவே தான் அதை தைக்க போகிறேன். ரொம்ப பட்டையாக தைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மிஷின்லேயும் தைச்சிக்கலாம், இல்லை ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். நான் மிஷின்லேயே தான் தைக்கிறேன். இது ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா. ஓவர்லாக்குங்கும் போது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது நூல் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால மிஷினில் தான் அடிக்கிறேன். இதே மாதிரி 2 பீஸையும் தைச்சிடலாம். ப்ளீட் நம்ம விருப்பப்படி கொடுத்துக்கலாம். சின்னதாகவும் கொடுத்துக்கலாம், பெருசாகவும் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் கொடுக்குறேன். டபுள் லேயர்லேயும் கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு லேயர் போதும்னு சொன்னதுனால நான் ஒன்று தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டபுள் லேயர் கூட கொடுத்துக்கலாம். அளவு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுருணும், அவ்வளோதான். ஈஸியான வேலை தான். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து புர்கா புது மாடலாக மாறிடும். அப்படியே ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து இதை கனெக்ஷன் பண்ணுற வேலை மட்டும் தான் பாக்கி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து லைட்டாக நம்ம செயின் அட்டாச் பண்ணணும். இது போல் செயின் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் குழு வச்சு ஒட்ட போகிறோம். அதனால் இதை ஒட்டி முடிச்சுட்டு தான் இதை ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்.
ஜாயின் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு லைனு, இந்த ஓரத்தில் ஒரு லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். சிம்பிளாக தான் கேட்டாங்க, அதனால் இந்த ஓரத்தில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இந்த ஓரத்தில் வச்சு க்ளூகன் வச்சு நைஸாக ஒட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரெடிமேட் மாதிரியே நம்மளுக்கு அழகாக லுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா அது முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. புர்கா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நியூ மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது மாதிரி மட்டும் இல்லாமல் இதிலே டபுள் லேயர் கொடுக்கலாம், லேஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை மாற்றி அமைச்சிக்கலாம். நம்ம ஐடியா தான் அது. ஒரே ஒரு இது சாம்பிளுக்காக உங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் முடியலை, நீங்களே தைச்சி தருவீங்களான்னு கேட்டாலும் இன்ஷால்லாம் நாங்கள் தைச்சி கொரியர் மூலிமா அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஓல்டு சாரீலாம் வந்து பாஜுக்குரா தைக்கலாம், டாப்ஸ் தைக்கலாம். எது நீங்கள் தைச்சி கேட்குறீங்களோ நம்ம தைச்சி கொடுக்கலாம் அதுலேயே. அதனால் நிறைய நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் அந்த மாடல் நாங்கள் தைச்சி தர்றோம். நார்மல் ஜாக்கெட்டு, லைனிங் கிளாத்து, டிசைன் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்கலாம் எங்கள்கிட்ட. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.